எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்களில் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அட்டாங்க யோகத்தோட நிறைவு பகுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அஷ்டம சித்துகளான இந்த 8 சித்துக்களை பற்றி நம்ம விரிவாகவே பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் அனிமானா என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம், மகிமானா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், லஹிமானா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் கரிமானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அஷ்டம சித்தில் கிடைக்கக்கூடிய 8 சித்துக்களில் இது 4வது சித்து கரிமா அப்படிங்கிறது. இந்த கரிமானா என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பொருளை கனமான பொருளாக மாற்றக்கூடிய தன்மை, அதாவது லேசான ஒரு பொருளை கனமான பொருளாக மாற்றக்கூடிய தன்மை. இந்த சித்துக்கள் உங்களுக்கு கைகூடி வரும்போது உங்களுடைய உடம்பானது நீங்கள் நினச்ச நொடியில் பெரிய மலை போல, பெரிய பாறாங்கற்கள் போல் உங்களால் உங்கள் உடம்பை மாற்றிக்க முடியும். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, புயலே அடித்தாலும் சரி, உங்கள் உடம்போட கனத்துக்கு எந்தவித பாதிப்பும் வராது. சாதாரணமாகவே ஒரு 50 கிலோ 60 கிலோ எடையுள்ள உங்களோட உடம்பை 600 கிலோ எடையாகவும் 6000 கிலோ எடையாகவும் மாற்றக்கூடிய சித்து. இந்த சித்துக்கள் கைகூட பெற்ற இந்த சித்தர்கள் நிறைய பல சித்து வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமர்நீதி நாயனார் அப்படிங்கிற ஒரு சித்தர். அந்த சித்தர்கிட்ட அவர் கட்டியிருந்த கோவணம் பெறுவதற்காக இறைவன் மாறு வேஷத்தில் வரும்போது ஒரு தராசில் அந்த அமர்நீதி நாயனாரோட கோவணம் ஒரு தராசுலையும், இன்னொரு தராசில் அதற்கு ஈடு இணையான எல்லா பொருட்கள், வைரங்கள், நகைகள் எல்லாமே வச்சும், அந்த தராசு முழுவதும் வைரங்கள், வைடூரியங்கள், நகைகள் மூலியமாக நிரம்ப வச்சு அந்த கோவணத்தோட எடைக்கு ஈடாகாமல் கோமணம் இருக்கிற பக்கம் தரையிறங்கியுமே இவர்கள் வைத்த பொருட்கள்லாம் மேலே ஏறியுமே அப்படியே இருந்துச்சு. பொன் பொருட்கள்லாம் வைத்து அதுக்கு ஈடுகட்ட முடியாமல் மறுபடியும் தானும் தன்னோட மனைவி 2 பேருமே ஏறி அந்த தராசில் உட்கார்ந்து அந்த தராசோட எடையை சமன் செய்தது தான் இந்த கரிமா சித்தி. அதாவது தன்னிடம் உள்ள கோமணத்தை அதிக அளவு எடையுள்ள பொருளாக மாற்றி இந்த அமர்நீதி நாயனார் செஞ்சுருப்பார். பொதுவாகவே அஷ்டம சித்தில் இந்த 8 சித்துக்களும் கைகூடி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த சித்துக்கள் 8மே உங்களுக்கு கைக்கு வந்ததுக்கப்புறமேல தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஆணவம்லாம் இல்லாமல் இந்த 8 சித்துக்களுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதை நிறையா இருக்குது. அதாவது உங்களுக்கு 8 சித்துக்கள் கைகூடி வந்ததுக்கப்புறமேல நீங்கள் யோகம் செய்யதை நிப்பாட்டிடக்கூடாது. தொடர்ந்து யோகம் பயிர்ந்துக்கிட்டே இருக்க வேணும். அதாவது உங்களோட மூக்கின் துவாரத்துலேருந்து மூக்கில் உள்ள 2 துவாரத்தில் வலது நாசியில் சூரியக்கலையும் இடது நாசியில் சந்திரக்கலைங்கிற காற்று வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூரியக்கலை சந்திரக்கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனுங்கிறது சிவனுங்கிறது, சந்திரக்கலை சந்திரன் அப்படிங்கிறது சக்தியை அப்படிங்கிறத குறிக்கும். அதாவது நம்ம வீட்டில் உள்ள கரண்ட்டுக்கு எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ, ஃபேஸ் நியூட்ரல் இருக்கோ, அதுபோல் நீங்கள் பிராணாயாமம் பயிற்சியெல்லாம் செஞ்சு உங்களோட இந்த சுவாச பயிற்சியை உங்களோட கட்டுக்குள்ளே கொண்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோகமே செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த வலது நாசியில் உள்ள சூரியக்கலையும் இடது நாசியில் உள்ள சந்திரக்கலையும், இந்த 2 கலையுமே ஒன்றாக இணைத்து நீங்கள் அஷ்டாங்க யோகத்தில் ஒரு படிநிலையிலையும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது ஒரு படிநிலையும் ஆற்றல்கள் மிகவும் பெரிய ஆற்றல்கள்லாம் வெளிப்படும். இந்த சூரியக்கலை சந்திரக்கலை உள்ள இந்த நாடிகளை ஒன்றாக இணைத்து உங்களுடைய மேலே உள்ள சொலிமுனையில் நிப்பாட்டி வைக்கும்போது மிக பெரும் சக்தியும் மிகப்பெரிய ஆற்றல்களும் உருவாகும். அப்படி அந்த சக்திகள்லாம் உருவாகும் போது சுத்த ஞானம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 8 சித்திகளும் உங்களுக்கு அடைந்து விட்டால் மட்டுமே யோகத்தால் நாங்கள் வெற்றி பெற்று விட்டுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரமும் ஆணவமும் இல்லாமல், அதையும் கடந்து அதற்கு அப்பாற்பட்டு இந்த சுழிமுனையில் உங்களோட சூரியக்கலை சந்திரகளை இணைத்து நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, சுத்த ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுத்த ஞானத்தை நீங்கள் உணர்கின்ற அந்த பக்குவ நிலை உங்களுக்கு வரும். இந்த சுழிமுனையில் இருக்கிற சூரியக்கலை சந்திரக்கலை ஏற்படக்கூடிய அந்த வாயுவால், அந்த வாயுவோட ஒடுக்கம் என்பது மிகவும் ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். பொதுவாகவே கடவுள் அப்படிங்கிறதே அதையும் கடந்து நீங்கள் உள்ளே செல்றதுக்கு உண்டான பெயர் தான் கடவுளுங்கிறது. இந்த 8 சித்துக்களையுமே தாண்டி பராபரம் என்கிற நிலை உங்களுக்கு கைகூடி வரும்போது, அதாவது சுத்த ஞானம் என்பது பராபரம். அதாவது பராபரம்னா என்ன அப்படின்னா, பரம்பொருளோடு ஒன்றிணைவது அல்லது பரம்பொருளை உணர்வது அப்படிங்கிற ஸ்டேஜ். அதாவது பரம் என்ற சொல்லு என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு சென்று பரம்பொருளோடு அல்லது பராபரத்தோடு நீங்கள் 2 கலந்து ஒன்று சேர்ற இந்த விஷயத்துக்கு பேர் தான் பரம்பொருளோடு கலக்கிறது. உங்களுடைய நோக்கமானது இந்த 8
சக்திகளையும் கடந்ததுக்கு பிறகும் சுழிமுனையில் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு தவம் இருந்து அந்த சூரியகலை சந்திரகலைங்களை அந்த வாயுக்களை அடக்கி ஒடுக்கி சுழிமுனையில் நீங்கள் தியானித்து நீங்கள் யோகம் செய்து பழகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆற்றலானது சுத்த ஞானம் என்கிற பராபரத்தோடு நீங்கள் இரண்டரை கலக்கிற ஸ்டேஜ் வரும். அப்படியே அந்த சக்தி அந்த மிகப்பெரிய ஆற்றலானது நீங்கள் பரம்பொருளை உணர்ந்து அதோடு இரண்டரை கலக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் தான் உண்மையான யோக நிலை. அந்த யோக நிலை அடைந்தவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். இந்த அஷ்டமா சித்தில் 4வது சித்தான கரிமா என்பது அதிக கனமான எடையாக தாங்களே மாற்றிக்கொள்ளுதலுக்கு பேர் தான் இந்த கரிமாங்கிற சித்து. அதாவது உங்களோட உடம்புக்குள்ள ஓடக்கூடிய எல்லாவித நாடிகளையும் ஒரே இடத்தில் சங்கமித்து வைத்து எல்லா நாடிகளையும் ஒன்றாக ஒடுக்கி ஒரே ஒரு முடிச்சு போல வைத்து அதை நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்ய உங்கள் உடம்பில் உள்ள நாகன் என்ற வாயுவானது கட்டுப்படுத்தி அந்த நாகன் என்ற வாயுவை கட்டுப்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரிமாங்கிற சக்தி கைகூடும். அதாவது உடம்புல தசவாயுக்கள்னு இருக்குது. இந்த தசவாயுக்களை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன் பாருங்கள். இந்த கரிமா சக்தி கிடைச்சவங்க மிகப்பெரிய பாறை போல் இருந்து எந்தவித மழை, வெயில், புயல், காற்று பெயர்பட்ட இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அவர்களை எதுவுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பீமன்கிறவன் மிகப்பெரிய பலசாலி, தனக்கு ரொம்பவும் பலம் அதிகமாக இருக்குது, தனக்கு வீரம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய தலைகணை கொண்டிருக்கிற இந்த பீமனுக்கு ஒரு பெரிய பாகடத்தை புகட்டணும் அப்படின்ட்டு தேவலோகத்துக்கு செல்ல இருந்த இந்த பீமனை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பீமன் வருகிற வழியில் ஆஞ்சநேயர் என்ன செய்தார் அப்படின்னா தன்னோட வாளை குறுக்க வைத்து, அதாவது பீமன் போகணும் அப்படின்னா அனுமனோட வாளை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையை உண்டு பண்ணி பீமன் அந்த அனுமனோட வாளை தூக்க முயற்சிக்கும் போது எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த அனுமனோட வாளை தூக்கவே முடியல. இத்தனைக்கும் பீமனும் வாயு புத்திரன் தான், அனுமனும் வாயு புத்திரன் தான். எவ்வளவு முயன்று பார்த்தும் அந்த வாளை அசைக்கவே முடியல. அதுவரையும் தன்னை மிகப்பெரிய பலசாலியாக எண்ணிக்கொண்டிருந்த அந்த பீமன் அனுமாரோட வாளை தூக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல அனுமாரை தன்னோட வாளுக்கு பயன்படுத்தின சித்தி தான் இந்த கரிமாங்கிற சித்தி. இப்படி புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த கரிமாங்கிற சித்தியை நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த அஷ்டமா சித்தில் நம்ம அனிமா, கரிமா, லஹிமா, மஹிமா அப்படிங்கிற 4 சித்துக்களை பற்றி பார்த்துட்டோம். இனி வரப்போகிற வீடியோக்களில் பிராப்தினா என்ன, பிரகாமியம்னா என்ன, வசித்துவம்னா என்ன, ஈசத்துவம்னா என்ன அப்படிங்கிறத இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக அன்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோக்களை பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் பிளேலிஸ்ட் எடுத்து மற்ற வீடியோக்களை பாருங்கள். பார்த்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.